ஸ்ரீ அவந்தி திருத்தல மாகாத்மியம் 40ஆம் அத்தியாயம். கனகசிருங்கா என்ற பெயரின் தோற்றம். வியாசமாமுனிவர் கூறினார், புனிதமானவரே, ஒரு யோஜனையை தாண்டி சுற்றளவு உள்ள சுற்றிலும் உள்ள இறைவனின் அனைத்து வாசஸ்தலங்களும் உங்களால் விவரிக்கப்பட்டுள்ளன. அவை உலக பிணைப்பிலிருந்து பயத்தை அளிப்பவை. அவை புனித தலங்கள். நல்ல செயல்களை செய்யும் சிறந்த மனிதர்கள் இறந்தால் அவர்கள் வான் ரதங்களில் ஏறி ஈஸ்வர நகரத்திற்கு சென்று நிரந்தரமாக தங்கியிருக்கும் புனித தலங்கள். மகா காலவனை தவிர புழுக்கள், வெட்டு கிளிகள் மற்றும் இறக்கும் பிற கீழ் உயிரினங்கள் உயர்ந்த இலக்கை அடையும் அந்த தகுதியான புனித தலங்கள் வேறு ஏது? மேலும் முனிவரே, இப்போது எனது மற்றொரு கேள்விக்கு உண்மையாக தாங்கள் பதிலளிக்கவும். இந்த நகரம் முன்பு கனகசிருங்கா என்று ஏன் அழைக்கப்பட்டது? இதற்கு குசஸ்தலி என்ற பெயர் எப்படி வந்தது? இது ஏன் அவந்தி என்று நினைவு கூறப்படுகிறது? ஐயனே, இது ஏன் பத்மாவதி என்றும் உஜ்ஜயினி என்றும் அழைக்கப்படுகிறது? எனவே சிறந்த முனிவரே, இந்த பெயர்களுக்கான காரணத்தை கூறுங்கள். சனத்குமாரர் கூறினார், வியாசமா முனிவரே, பண்டைய கௌர கல்பத்தில் விராஞ்சி பிரம்மதேவர் வாமதேவருக்கு முன்பு கூறியதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். புனித மகேஸ்வரர் விதியிடம் பிரம்மதேவரிடம் போதுமான காரணங்களை கேட்டார். சுகத்திற்காக சொர்க்கத்திலிருந்து கீழே விழுபவர்கள் எங்கே வாழ வேண்டும்? தங்கள் விருப்பப்படி சுற்றி திரிபவர்கள், தங்களுக்கு பிடித்ததை செய்பவர்கள் எப்படி சொர்க்கத்தை அடைய முடியும்? பாவங்களை அழிக்கும் அந்த மிக சிறந்த மற்றும் மிகவும் புண்ணியமான பகுதி எது? மக்கள் எங்கும் வாழ்ந்தால் அவர்களின் மனம் திரும்பி இந்த உலக மற்றும் பிற உலக மகிழ்ச்சி உறுதி செய்யப்படும் இடம் எது? புனிதமானவரே, அனைத்து உடல் உயிரினங்களின் நலனுக்காக இதை எனக்கு தாங்கள் கூறுங்கள். சனத்குமாரர் கூறினார், அந்த சிறந்த பகவான் பிதாமகரை முந்தைய கல்பத்தில் சம்புமூர்த்தி இவ்வாறு உரையாற்றினார். மகிழ்ச்சி அடைந்த இறைவன் அன்னை பார்வதி தேவியின் மையல் நாயகரிடம் கூறினார், புனிதமானவரே, தாங்கள் சதாசிவன், அனைத்தையும் படைத்தவர், அனைத்தையும் ஆராய்பவர். நித்தியமானவரே, நீங்கள் எல்லாவற்றையும் அறியாதவரை போல என்னிடம் கேட்கிறீர்கள். கல்பத்தை அழிக்கும் நெருப்பு அனைத்து அக்னி தீ பிழம்புகளுடன் நிலைநிறுத்தப்பட்ட இடம் நீங்கள்தான். நீங்கள் மட்டுமே மகா காலராவீர்கள். எல்லாம் உங்களுக்கு தெரியும். பகவானே, நீதியுள்ள நடத்தை கொண்ட மனிதர்களும் அங்கு வசிக்கும் மற்றவர்களும் மனிதர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி சூரர்கள். மரணத்தின் போது காலப்போக்கில் அவர்கள் மீண்டும் சொர்க்கத்தை அடைகிறார்கள். அந்த இடத்தில் அழகான மாளிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான நகரம் உள்ளது. பல்வேறு வண்ணங்கள் மற்றும் அளவுகளில் பல்வேறு வகையான பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அதில் பிரகாசிக்கின்றன. தங்க சிகரம் கொண்ட அரண்மனைகள் விஸ்வகர்மனால் செய்யப்பட்டுள்ளன. தேவர்கள் எப்போதும் அங்கே இருக்கிறார்கள். பல்வேறு வகையான தீர்த்தங்களும் உள்ளன. நான், நீ மற்றும் கேசவ முந்தைய கல்பத்தில் இருந்த வான முனிவர்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் மற்றும் தானவர்கள் அனைத்து உலகங்களும் அவந்திகா நகரத்தை காண அங்கு வந்தனர். அவர்கள் பிரம்மதேவரின் வேதங்களின் தோற்றமான ஸ்தானு மற்றும் வேதங்களுடன் வந்தனர். அதேபோல் சிறந்த பெண்கள், தேவர்களின் அன்புக்குரியவர்கள் அற்புதமான நகரத்தை காண ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடினர். தேவர்களுடன் அந்த இடத்தை அடைந்த பின்னர் மகேஸ்வரர் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க சிகரங்களை கொண்ட அரண்மனைகள் நிறைந்த அழகிய நகரத்தை ஆய்வு செய்தார். பிரபஞ்சத்தின் ஒரே தலைவரான புனிதமான அண்ட வடிவிலான அரசரே, இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான தெய்வீக அரண்மனையில் அங்கே தங்குகிறார். அவருக்கு சூரர்கள், சித்தர்கள், முனிவர்கள், வித்யாதரர்கள் மற்றும் அரவங்கள் சேவை செய்கின்றனர். அதன் பிறகு மகேசர் மற்றும் பிதாமகர் அங்கு வந்து பிரபஞ்சத்தின் இறைவனை அணுகினர். அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் தங்கள் சீடர்களுடன் முறையாக மதிக்கப்பட்டனர். பின்னர் அவர் அவர்களிடம் அவர்களின் காரணத்தை கேட்டார். வருகை. நீ ஏன் உன் சீடர்களுடன் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்தாய்? உன் பெருமையின் நோக்கம் வெளிப்படுத்தப்படட்டும்.
பின்னர் அந்த இருவரும் ஈஸ்வரர் மற்றும் தாமரையில் பிறந்தவர்கள் கூறினார்கள், பகவான் ஸ்ரீஹரியே, தாம் தங்கியிருக்கும் இடத்தில் இருப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் இல்லாமல் சொர்க்கத்திலோ பூமியிலோ ரசாதலத்திலோ எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. தங்க சிகரங்கள் மற்றும் பல்வேறு வகையான மாளிகைகள் கொண்ட இந்த நகரம் தம்மால் எப்போது நிறுவப்பட்டது? பகவான் ஸ்ரீஹரி கூறினார், ஈசரே, இந்த சிறப்பு அம்சங்கள் கொண்ட நகரம் தமக்காகவே இந்நாள் உருவாக்கப்பட்டது. இது அனைத்து நல்ல குணங்களின் சுரங்கம். விஸ்வேஸ்வரரே, எங்கள் இருவருக்கும் இங்கே ஒரு இடத்தை கொடுப்பீராக. பிரளய காலத்தில் கூட தீர்த்தம் அப்படியே இருக்கட்டும். பிரஜாபதியான பிரம்மதேவர், நான் உங்கள் இருவருக்கும் விரும்பிய தங்குமிடத்தை வழங்குகிறேன். உங்கள் நிலைமை வடக்கில் இருக்கும். மகேஸ்வரரே, தயவு செய்து சிறந்த தங்குமிடத்திற்கு செல்லுங்கள். சிறந்த இடம் உங்கள் இருவருக்கும் சிறப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. பரமேஸ்வரா, மகாகாலரே, பிரபஞ்சத்தின் உள்ளார்ந்த ஆன்மா, கீழே நெருப்பு சுடர்களுடன் ஆயிரக்கணக்கான கணங்களால் சூழப்பட்ட நிலையில் அங்கே தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். பொழுதுபோக்கிற்காக அனைத்து உயிரினங்களின் நலனையும் விரும்பிய நான் இந்த நகரத்தை படைத்தேன். என் சொந்த மாலையை கைவிட்ட பின்னர் அது உங்கள் இருவருக்கும் ஒப்படைக்கப்பட்டது. அந்த நகரத்தின் பெயர் நீங்கள் இருவரும் ஹேமஸ்ருங்கா, தங்க சிகரங்களை கொண்ட நகரம் என்று அழைத்ததால் அது உலகம் முழுவதும் கணசிருங்கா புரி என்று நன்கு அறியப்படும். இவ்வாறு கணசிருங்கா என்ற முதல் பெயர் விளக்கப்பட்டுள்ளது. பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் நிலைநிறுத்தப்பட்ட இடம் இது. ஜபங்களை, தெய்வீக நாமங்களை உச்சரித்தல், உருவாக்குதல், அங்கு மகிழ்ந்த பக்தர்களுக்கு விரும்பிய அனைத்து நன்மைகளையும் வழங்குதல். 40ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.